அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். அதே மாரி அ யாருக்காவது ரொம்ப அதிகமா செய்வின பாதிப்பு, இல்ல கெட்ட சைத்தானுடைய பாதிப்பு, கெட்ட ஜின்னாத்துடைய பாதிப்பு அதிகமா இருக்குதுன்னு சொன்னா, ஆயத்துல் குர்சி என்ன பண்ணுங்க, தண்ணீல ஓதி ஓதி அதிகமா குடிங்க. அ ஏன்னா, அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணும், ரிலீஃப் ஆகும். அதே மாரி இரவுல படுக்கும்போதும், அந்த மாரி ஆயத்துல் குர்சி ஓதி என்ன பண்ணுங்க, தண்ணீல ஓதிட்டு, அ தண்ணி குடிச்சிட்டு படுங்க. அதே மாரி முகம் கழுவிட்டு படுங்க. இன்ஷா அல்லாஹ் அது கொஞ்சம் என்ன பண்ணும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற டைம்ல இன்னும் அது கொஞ்சம் ஆறுதல் அதிகமா குடுக்கும். ஏன்னா, ஆயத்துல் குர்சிக்கு அல்லாஹ்வுடைய கிருபைய கொண்டு அதிகமான சக்தி இருக்குது அந்த ஆயத்துல் குர்சிக்கு. அதனால வந்து அதிகமா என்ன பண்ணுங்க, ஆயத்துல் குர்சி ஓதுங்க. அதே மாரி அ நீங்க அத ஓதியும் உங்களுக்கு சரி வரலன்னு சொன்னா, அதனுடைய ஆயத்துல் குர்சியுடைய தாக்கத் உங்களாண்ட இன்னும் வரலன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னா, ஒரு சூறாவ நம்ம ஓதணும்னு சொன்னா, அதனுடைய ருஹானி தாக்கத் இருந்தா மட்டும் தான் அது என்ன ஆகும், அதிகமா வேலை செய்யும். அது இல்லன்னு சொன்னாக்கா என்ன ஆகும்னு சொன்னா, நார்மலா வேலை செய்யும். ஏன்னு சொன்னா, இப்ப நார்மலா எல்லாரும் படிப்பாங்க. இப்ப அதே தான் நாங்களும் படிச்சு என்ன பண்றோம், ஓதுறோம். அது ஏன் அந்த தாக்கத்த ஏற்படுத்தும்னா, அதனுடைய ருஹானி தாக்கத் அல்லாஹ்வுடைய கிருபைய கொண்டு அல்லாஹ் குடுத்ததுனால அது இருக்குது. அதே மாரி நீங்க ஏன்னா, அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு படிக்கிறீங்க. அதனால வந்து என்ன ஆகுது, அதனுடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்படல. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அதிகமா படிங்க. அதனுடைய தாக்கத்து உங்களுக்கும் வரும். அதே மாரி வந்து இந்த செய்வினையால பாதிக்கப்பட்டவங்க என்ன ஆகுதுன்னா, நெறைய பேர் அடிக்கடி செத்துருங்க, செத்துருங்கன்ற மாரி சொல்லும். அது ஏன் சொல்றோம்னா, அதுக்கு விட்ட வேலைய அது கரெக்ட்டா செய்யுது. புரியுதுங்களா? அத வந்து அத சொல்லி அததான் அனுப்புவாங்க. ஏன்னா, அவங்கள ஆள காலி பண்ணிடணும். எப்படியாவது ஒரு ரூபத்துல தற்கொலை பண்ண வச்சிடணும். ஏதாவது ஒரு ரூபத்துல அடிபட வச்சிடணும். ஏதாவது ஒரு ரூபத்துல மரணிக்க வச்சிடணுன்ற மாரி அனுப்புவாங்க. அது மாரி அது வந்து என்ன பண்ணும், ஒருத்தவங்க சிலர்ட்ட காதுல பேசும். ஒருத்தவங்க சிலவங்கட்ட என்ன பண்ணும், உள்ளத்துல தோன்றும். செத்துரு செத்துருன்னு. அதே மாரி எந்த ஒரு நல்ல விஷயமும் என்ன பண்ணும், செய்ய தோணாது. அதே மாரி எந்த ஒரு இப்போ நம்ம 5 வேள தொழுகையாளியா இருப்போம். என்ன பண்ணும், தொழுக விடாது. அதே மாரி ஜிகிர் செய்றவங்களா இருப்போம். ஜிகிர் செய்ய விடாது. நல்லவங்களா இருந்தா இன்ஷா அல்லாஹ் எல்லாமே செய்ய விடுவாங்க. அதே மாரி கெட்டவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, செய்ய விட மாட்டாங்க. அதே மாரி நமக்கே சில சிம்ப்டங்கள் தெரியும். ஏன்னா இது மாரி இருக்குது என்னடான்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டைம்ல யாரையாவது அணுகி என்ன பண்ணுங்க, நீங்க உங்களுடைய இந்த பிரச்சனைய என்ன பண்ணுங்க, சரி செய்து கொள்ளுங்க. ஏன்னா, உலகத்துல சரி செய்ய முடியாதது ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் எல்லாத்துக்கும் குரான்ல மருந்த குடுத்துக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அத கொண்டு என்ன பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் சரி செய்வோம். அதே மாரி வந்து இந்த மாரி பாதிப்பு இருந்தாக்கா உடனே பாருங்க. ஏன்னா, இந்த பாதிப்பு உள்ளவங்க என்ன பண்றீங்க, நீண்ட நாட்களாக இது அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வரீங்க. அனுபவிச்சுன்னா எதுவுமே தெரியல. எங்கேயாவது போய் மாட்டிக்கின்னு யார்ட்டயாவது போய் ஏமாந்து என்ன பண்றீங்க, அதுக்கப்புறம் 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் கழிச்சு வரீங்க. ஏன்னா, அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அது ரொம்ப அதனுடைய வலிமையோட அது என்ன ஆகுது, உடல்ல இருக்க ஆரம்பிச்சது. அதனால என்ன ஆகுது, அதுக்கு சக்தி அதிகமா கிடைக்குது. அதனால அது என்ன ஆகுது, உடம்ப விட்டு போக மாட்டேங்குது. அதனால வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு சிம்டங்கள் இருந்தா உடனே இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. அதே மாரி பிரச்சனை இல்ல. நீண்ட நாட்களாக இருந்தாலும், அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு சரியாயிடும். அதுக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா லேசான முறையில ட்ரீட்மெண்ட் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் ஷிஃபா அல்லாஹ் குடுப்பான். சரியாக்கி விடுவான். அதனால வந்து இந்த மாரி பிரச்சனைகள் இருந்தாக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் டாக்டர அணுகுங்க. டாக்டர் ஒண்ணும் இல்லன்ட்டாரா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த மாரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்ட்ட என்ன பண்ணுங்க, நீங்க வந்து அணுகுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். அதே மாரி இந்த மாரி பாதிப்புகள் இருந்தா கண்டிப்பா கால் பண்ணுங்க. அ எந்த பாதிப்புகளா இருந்தாலும், இந்த செய்வினை பாதிப்பு எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, கால் பண்ணுங்க. அதே மாரி குர்ஆனுடைய தொடர்பு அதிகமா வைங்க. தொழுவாதவங்க 5 வேள தொழுவுங்க இன்ஷா அல்லாஹ். அது ஏன்னா வரக்கூடிய ஆபத்த விட்டும், அ தீமைகள விட்டும் அது பாதுகாக்கும். அதே மாரி யாராவது ஏழை மக்கள் இருந்தா என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுங்க. ஏன்னா, உயிருடைய ஆபத்து இருந்து நம்மள பாதுகாப்பு அது கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாருக்கும் தீர்வு தருவான். இத என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா மத்தவங்களும் பார்த்து என்ன பண்றோம், இதனுடைய ஏதாவது பாதிப்பு இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்றோம், இத ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். இல்லாதவங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லாரும் நல்லா இருங்க.
முடியாத தொழுவுங்க, அமல் செய்யுங்க, அதிகமா இஸ்திக்பார் ஓதுங்க. இறைவனோட தொடர்புல இருங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்காகவும் துவா செய்யுங்க. உங்களுக்காகவும் நான் துவா செய்றேன். அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.